साथियों, इंडी अलायंस के लोग ये भी कहते थे कि पैंडेमिक में हमारी इकोनॉमी ठप हो जाएगी, लेकिन केंद्र सरकार ने एमएसएमई को उसी दौर में 2 लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी। उसकी वजह से कोयम्बटूर जैसी जगहों पर काम करने वाली हजारों एमएसएमई बंद होने से बची, लाखों युवाओं का रोजगार बचा। நண்பர்களே, இந்தி கூட்டணியில வெறும் தொற்று நோயை பற்றி மட்டும் அவங்க எள்ளி நகையாடவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பொருளாதாரமும் சீர்குலைந்துவிடும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்வம் சொன்னாங்க. ஆனா அந்த கடுமையான காலகட்டத்தில் நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்களை காப்பாற்றுவதற்காக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி நிதி உதவியை பாஜக அரசு வழங்கியது. அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க தொழில் நகரமான கோயம்புத்தூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டன. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. तमिलनाडु में इतना पोटेंशियल है, इतना टैलेंट है, लेकिन जब से डीएम की सरकार आई है, इन सबको इग्नोर किया जा रहा। कोयम्बटूर रीजन की टेक्सटाइल इंडस्ट्री कितनी फेमस है। डीएम की सरकार पावर टैरिफ बढ़ाकर इस इंडस्ट्री को तबाह करने में, वीवर्स की जिंदगी तबाह करने में जुटी हुई है। इनके करप्शन से भी तमिलनाडु की हर इंडस्ट्री परेशान है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன், இங்க ஏராளமான திறமையும் மனித ஆற்றலும் மிகுந்து இருக்கிறது. இந்த திமுக அரசு இப்படி மிகுந்து இருக்கிற மக்கள் சக்தியையும் ஆற்றலையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி தொழில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு என்ன செய்யணும்? அந்த ஜவுளி தொழிலை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதிகமான மின்சார கட்டணத்தை சுமத்தி அந்த தொழிலை நடக்க விடாமல் செய்கிறது. அதை முடக்கும் வகையில் மின் கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வருகிறது. அவர்கள் ஊழலை தொடர்ந்து செய்வதற்காக அதுல வர்ற இழப்பை எல்லாம் மக்கள் மீது திணிக்கிறார்கள். देश आज मेक इन इंडिया की तरफ बढ़ रहा है, लेकिन डीएमके उन लोगों के साथ खड़ी है जो देश में इन्वेस्टमेंट को खत्म करना चाहते हैं। अपनी इस राजनीति से ये लोग सबसे ज्यादा नुकसान तमिलनाडु का कर रहे हैं। बीजेपी सरकार तमिलनाडु में इस रीजन में डिफेंस कॉरिडोर बना रही है। इसका लाभ कोयम्बटूर को भी मिलेगा। क्या इंडी अलायंस की मानसिकता से कभी डिफेंस कॉरिडोर बन भी पाता? क्या कोई इन्वेस्टर हमारे देश में, हमारे तमिलनाडु में आता? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நாடு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு. அப்படிப்பட்ட நபர்களோட தான் அவங்க தோழமை பாராட்டுறாங்க. திமுக தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிகபட்ச கேட்டை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாஜக அரசு தான் இதோ இந்த கோவை பகுதியில் ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை, டிஃபென்ஸ் காரிடோர் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதனால மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய லாபம் இந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு. ஆனா இந்தி கூட்டணிக்காரங்க இதெல்லாம் செய்வாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குமா?
யாராவது முதலீட்டாளர்கள் முன் வந்திருப்பார்களான்னு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். साथियों, देश में जब दिल्ली में कांग्रेस सरकार थी, राज्यों के साथ इस आधार पर भेदभाव होता था कि कहां किस पार्टी की सरकार है। लेकिन एनडीए सरकार सबका साथ सबका विकास के विजन पर काम कर रही है। हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु। इसलिए हमने पिछले 10 सालों में तमिलनाडु के डेवलपमेंट के लिए लाखों करोड़ रुपए लगाए हैं। நண்பர்களே, நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மாநிலங்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இது நம்ம ஆட்சி, நம்ம கட்சியோட ஆட்சியா எதிர்க்கட்சியோட ஆட்சியா எந்த ஆட்சிங்கிறத வச்சுதான் மாநிலத்தின் உறவுகள் தீர்மானிக்கப்பட்டன. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. என்டிஏ ஆட்சி நடக்குது. இங்க சப்கே சாத் சப்கா விகாஸ் என்று யார் ஆட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் உயர்வுக்காக மத்திய அரசு பாடுபடுகிறது. வளர்ந்த இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடு தான் உதவ முடியும். ஒவ்வொரு மாநிலம் உயர்ந்தால்தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.